ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 9 மே 2026 சனிக்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். திதி சப்தமி மதியம் 2-3 மணி வரை, பிறகு அஷ்டமி. நட்சத்திரம் திருவோணம் இரவு 1:24 மணி வரை, பிறகு அவிட்டம். யோகம் சுப்ரம் இரவு 2:35 மணி வரை, அதன்பின் பிராமியம். கரணம் பவம் மதியம் 2-3 மணி வரை, பிறகு பாலவம் இரவு 2:40 மணி வரை, பிறகு கௌலவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிரடியான மாற்றங்கள் நடக்க போற நாளுங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறதால கொஞ்சம் நிதானம் தேவைப்பட்டாலும் உங்களோட வேகமான செயல்பாடுகளால முடங்கி கிடந்த வேலைகளெல்லாம் இன்னைக்கு விறுவிறுப்பா நடக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாள் நண்பர் ஒருத்தரை சந்திச்சு ஒரு நல்ல பிசினஸ் வாய்ப்பு பத்தி பேசுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் சீரா இருக்கும். ஆனா யாரையும் நம்பி இன்னைக்கு பெரிய அளவுல கடன் கொடுக்காதீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ரகசியத்தை மேலதிகாரிகள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். அதை பாதுகாப்பா வச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லது. பண வரவு இன்னைக்கு உங்க கைக்கு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ஒரு சின்ன விசேஷத்துக்காக உறவினர்கள் வீட்டுக்கு வந்து போவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த ஒரு சின்ன மனக்கசப்பு இன்னைக்கு காணாம போயிடும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பா வாயு சம்பந்தமான தொல்லைகள் வராம பாத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு நிம்மதியான நாளா அமைய போகுதுங்க. நேத்து வரைக்கும் இருந்த சின்ன சின்ன அலைச்சல்கள் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்க. உங்களோட நீண்ட நாள் ஆசை ஒன்று இன்னைக்கு நிறைவேற போறதால மனசு ரொம்ப குதூகலமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்பவே பிரம்மாதமா இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் இன்னைக்கு வசூலாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க திறமை இன்னைக்கு வெளியில தெரியும். பணவரவு தாராளமா இருக்கிறதால குடும்பத்தோட ஒரு சின்ன அவுட்டிங் போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. குறிப்பா உங்க பேச்சுக்கு இன்னைக்கு வீட்ல ஒரு தனி மரியாதை கிடைக்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தா அது நீங்கி இன்னைக்கு அன்பு கூடும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு புதுவிதமான உற்சாகத்தோட இன்னைக்கு செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாளுங்க இது. மனசுல தேவையில்லாத ஒரு படபடப்பு வரலாம். அதை தவிர்க்க அமைதியா தியானம் செய்யறது ரொம்ப நல்லது. யதார்த்தமா நீங்க பேசுற பேச்சு கூட இன்னைக்கு மத்தவங்களுக்கு தப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு மௌனம் தான் உங்க ஆபரணம். வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய முதலீடுகளை இன்னைக்கு தவிர்த்துருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியா வீட்டுக்கு வந்துருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க.
ஆரோக்கியத்துல சின்னதா தலைவலி அல்லது சோர்வு வரலாம். நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாளா விடிஞ்சிருக்குங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்களை உற்சாகப்படுத்தும். உங்களோட புத்திசாலித்தனத்தால எந்த ஒரு சிக்கலான வேலையையும் ரொம்ப ஈஸியா முடிச்சு சாதனை பண்ணுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்பவே பிரமாதமா இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் இன்னைக்கு வசூலாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஒரு முக்கியமான பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை நீங்க சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பணவரவு இன்னைக்கு 2-3 வழிகள்ல வர வாய்ப்பு இருக்கு. அதனால கையிருப்பு அதிகமாகும். குடும்பத்துல சந்தோஷம் ததும்போம். பிள்ளைகளோட படிப்பை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க. உறவினர்கள் வீட்டுக்கு வந்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் இன்னைக்கு பறந்து போயிடும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு புதுவிதமான உற்சாகத்தோட இன்னைக்கு செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு உயரப் போற நாளுங்க. சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களோட அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமா ஒரு நல்ல காரியம் நடக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சொத்து பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். கூட்டுத் தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட குடைச்சல்கள் எல்லாம் காணாம போயிடும். உங்களோட வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். உங்களோட பழைய கடன்களை அடைக்க ஒரு வழி பிறக்கும். குடும்பத்துல சந்தோஷம் ததும்போம். பிள்ளைகளோட படிப்பை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க. உறவினர்கள் வீட்டுக்கு வந்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் இன்னைக்கு பறந்து போயிடும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு புதுவிதமான உற்சாகத்தோட இன்னைக்கு செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் குங்கும நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய நாளா அமையப் போகுதுங்க. இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு புது பாதை இன்னைக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறி நீங்கி இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பதில் வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உங்களோட பேச்சு திறமையால புது ஆர்டர்களை பிடிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் ஒரு முக்கியமான பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை நீங்க சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கிறதால உங்களோட சேமிப்பை உயர்த்த இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகளோட படிப்பை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க. உறவினர்கள் வீட்டுக்கு வந்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் இன்னைக்கு பறந்து போயிடும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு புதுவிதமான உற்சாகத்தோட இன்னைக்கு செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க எதையும் கொஞ்சம் நிதானமா கையாள வேண்டிய நாளுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. குறிப்பா பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும். மற்றவங்க சொல்றத கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வராம நீங்களே நேர்ல போய் எல்லாத்தையும் விசாரிக்கிறது நல்லது. வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகள் அதிகமா இருக்கும். அதனால லாபம் சுமாரா தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். சக ஊழியர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். பணவரவு வந்த உடனே செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிக்கனமா இருக்கிறது நல்லது. குடும்பத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம். ஆனா அதுவே ஒரு புரிதலுக்கு வழிவகுக்கும். உறவினர்களோட விசேஷத்துல கலந்துக்க வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பா கால்வலி கைவலி வரலாம். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத்.
அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் ரொம்பவே அதிகமா இருக்க போற நாளுங்க. எதிரிகளா இருந்தவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட சமாதானம் பேசி வருவாங்க. ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு முக்கியமான வேலை இன்னைக்கு உங்க பிடிவாதத்தால சக்சஸா முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் வரும். புதுசா டெண்டர்கள் எடுக்கிற முயற்சியில வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். பணவரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரும். குடும்பத்துல பிள்ளைகளோட வாழ்த்தனம் உங்களை சிரிக்க வைக்கும். வீட்ல சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். ஆரோக்கியம் ரொம்ப தெம்பா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாளா அமைய போகுதுங்க. சனிக்கிழமை குருவோட அம்சம் இருக்கிறதால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். எதையும் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு வெற்றி காண்பீங்க. உங்களோட நீண்ட நாள் ஆசை ஒன்று இன்னைக்கு நிறைவேற போகுது. வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது ரொம்ப நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். பணவரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். பிள்ளைகளோட திறமைகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வீட்ல பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை ரொம்பவே வேண்டிய நாளுங்க. சனிக்கிழமை உங்க ராசிநாதனோட நாள் அப்படிங்கிறதால வேலைகள்ல சின்ன சின்ன தாமதம் ஏற்படலாம். ஆனா முடிவில் வெற்றி உங்களுக்கு தான். இன்னைக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் சுமாரா தான் இருக்கும். ஆனா பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமா இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுங்க. பணவரவு வந்தாலும் கூடவே செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். குடும்பத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அதை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது புத்திசாலித்தனம். பிள்ளைகளோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. அவங்களுக்காக இன்னைக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கலகலப்பான நாளா அமைய போகுதுங்க. நண்பர்கள் இன்னைக்கு உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு பல உதவிகளை செய்வாங்க. அவங்க மூலமா ஒரு புதிய வேலை வாய்ப்பு கூட கிடைக்கலாம். உங்களோட கற்பனை திறன் இன்னைக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். புதுசா ஏதாவது சாதிக்கணும்னு நினைப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே நல்லா இருக்கும். கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பதவி அல்லது இடமாற்றம் பத்தின நல்ல தகவல் தேடி வரும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். வாழ்க்கை துணையோட ஒரு சின்ன டூர் போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. வீட்ல புதுசா ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெய்வீகமான நாளா அமைய போகுதுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு நல்ல சகுனம் உங்களுக்கு தென்படும். மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். குழப்பமா இருந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு ஒரு சரியான விடை கிடைச்சி உங்க கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும். வியாபாரத்துல இன்னைக்கு மந்த நிலை நீங்கி ஒரு வேகம் எடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் மூலமா ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும்.
குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும், சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வீட்ல தடைபட்டுட்டு இருந்த சுப காரியங்கள் மறுபடியும் உயிர் பெறும், சந்தோஷம் ததும்பும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும், மனசு அளவுல ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.